ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் பொதுமக்களுக்கு 3 முக்கிய வெப்சைட்டை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 வெப்சைட்டும் ஆப்பையுமே கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் எப்பயுமே வச்சுக்கோங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போதைக்கு ஒரு முக்கிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. என்னமான அப்டேட் அப்படின்னா, அதாவது ஒரு அரசியல் கட்சிகள் பேரணியோ பிரச்சாரமோ செய்ய வேண்டுமென்றால் எந்த இடம், தேதி, நேரம் ஆகியவற்றை சுவிதா ஆப்பில் போயிட்டு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கட்சி நிறுவனம் இருக்காங்க பாருங்கள், அவங்க ஏதாச்சும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக பர்மிஷன் வாங்கினாங்க. அதுக்கான ஒரு ஆப் வெப்சைட்டும் இருக்குது. அதாவது ஸ்விதா ஆப் மூலமாகவும் ட்ரை பண்ணலாம், அல்லது ஸ்விதா வெப்சைட் மூலமாகவும் ட்ரை பண்ணலாங்க. போயிட்டு உங்களுக்கு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு லாகின் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் ஒலிபெருக்கி மூலமாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா எதுக்கு பர்மிஷன் வாங்கினாலும் இந்த ஸ்விதா ஆப் மூலமாக தான் நீங்கள் வாங்குற மாரி இருக்குங்க. அதேமாரி பொதுமக்களுக்கு அப்டேட் என்ன அப்படின்னா, சிவிஜில் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் இருக்குங்க. இந்த ஆப் மூலமாக பொதுமக்கள் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள், பணம் அல்லது பரிசு பொருட்கள் விநியோகம் போன்றவற்றை நேரடி புகைப்படம் அல்லது வீடியோவாக பதிவு செய்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கட்சி நிறுவனம் உங்களுக்கு தேர்தலை நடத்தை விதிமுறைகளை மீறி உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப் மூலமாக லைவாக லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அதுக்கு சிவிஜில் மொபைல் ஆப் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பாருங்கள், ரீசெண்டாக வேட்புமனு தாக்கல், அதாவது ஆன்லைன் மூலமாகவே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான புதிய வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழகத்தில் முதல் முறையாக சட்டமன்றம் தேர்தலுக்காக புதிய வசதியை அறிமுகம் செய்யும் தேர்தல் ஆணையம் suwitha.ec.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு வேட்புமனு தாக்கல் செய்யலாம். பிரத்யேக இணையதளத்தில் வேட்பாளர்கள் தங்களுக்கென ஒரு தனிப்பட்ட கணக்கை உருவாக்கி நீங்கள் நாமினேஷன் பண்ணலாம், ஆன்லைன் மூலமாக நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களாகிய உங்களுக்கு ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா சேவைகளுமே அந்த ஒரு ஆப்பில் பண்ணலாங்க. இப்போ இந்த ஆப் பற்றி முழுமையாக நம்ம வெப்சைட்டை பற்றி எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, முதல்ல பாருங்கள், சிவிஜில் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சிவிஜில் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்தில் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ ஆதாரமாக இருக்கா, வீடியோ ஆதாரமாக இருக்கா, ஆடியோ ஆதாரமாக இருக்கா, ஏதாச்சும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக பாருங்கள், அந்த இன்சூரன்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை ஆக்சஸை கொடுத்து அந்த இன்சூரன்ஸுக்கான டைப்பை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் பணம் கொடுக்குறாங்க, அதுக்கான ஃபோட்டோ இருக்குது, இந்த மாதிரி உங்கள் லொக்கேஷன் கேப்சர் ஆகிடுச்சுன்னு வந்துருச்சு. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ நீங்கள் லைவாக அப்படியே நீங்கள் அந்த எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படியே கேப்சர் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே நீங்கள் கேப்சர் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னமான பண்ணுறாங்க அப்படின்றத என்டர் இன்சிடென்ட் டைப்பில் போயிட்டு என்டர் பண்ணி நீங்கள் உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை தெரிவிக்கலாங்க. இது பொதுமக்களாகிய நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக உடனுக்குடன் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். 15 நிமிஷத்துக்குள்ளே ஃபீல்ட் டீம் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 5 நிமிஷத்தில் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அந்த கம்ப்ளைண்ட் போயிடும். 15 நிமிஷத்தில் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வருவாங்க. 30 நிமிஷத்தில் அந்த ரிப்போர்ட் நடக்கும். 50 நிமிஷத்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து என்னமான கம்ப்ளைண்ட் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டிஃபீஸ்மெண்ட், ஃபேக் நியூஸாக இருக்கட்டும், மணி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், ஃபயர் ஆர்ம் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், லிக்கர் ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பெய்ட் நியூஸ் இருக்குது, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது பொதுமக்கள் சிவிஜில் ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஏதாச்சும் பணம் பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுவிதா 2.0 அப்படின்ற ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது நாமினேஷன் பண்ணுறதுக்கு புதுசாக ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாமினேஷன் பண்ணிக்கலாம்.
அதேமாரி ஒரு கட்சியாக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் பேரணி நடத்த போகிறீங்க, இல்லை வந்து ஒலிபெருக்கிலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். எந்த தேதி எந்த இடம் எல்லாமே நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். எந்த அளவுக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்கு, ரேலி நடத்துவதற்கு, வெஹிக்கிள் மூலமாக பண்ணுறதுக்கு, டெம்பரரி எலெக்ஷன் ஆஃபீஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு, லவுட் ஸ்பீக்கர், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஆப்பும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெப்சைட்டும் இருக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. சுவிதா 2.0க்கான வெப்சைட். இதில் போயிட்டு எந்த இப்போ அசம்பிளி ஜென் பை எலெக்ஷன் அதை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் ஆகிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், எல்லாமே ஃபில் பண்ணி என்னமான சேவை வேணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. உங்களுக்குன்னு ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா தனியாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு வெப்சைட், அதாவது voters.ec.government.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். நேமை வந்து ரிமூவ் பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லா கரெக்ஷனுமே தொகுதி மாற்றம் பண்ணுறது, உங்கள் பெயரை கரெக்ஷன் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய எலக்ட்ரல் ரோல் டவுன்லோட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதேமாரி எபிக் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணலாம். உங்கள் நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த 3 முக்கியமான வெப்சைட் மற்றும் ஆப்பை கண்டிப்பாக ஃபோனில் வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதேமாரி வந்து பாருங்கள், ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் புதுசாக வந்து ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி சேவைகளையுமே வந்து பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான 3 ஒரு ஆப் இருக்குது. 3த்தையுமே மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இந்த ஆப்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.